வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் புதிய அமைச்சரவை பதவியேற்பு. கடல் தொழில் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் நியமனம். தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்லும் ரவி கருணாநாயக்க. புதிய ஜனநாயக முன்னணி அறிவிப்பு. முன்னைய ஆட்சி கால திருடர்களை பிடிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவு. ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. நடிகை கஸ்தூரி மீதான சர்ச்சை. தமிழ்நாடு காவல்துறை தீவிரவாதி போல செயற்படுவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி. கண்டனம் வெளியிட்டுள்ள ரஷ்யா. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் சகோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகிய 2 தமிழர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் 25 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என கூறப்பட்ட போதிலும் 21 பேர் இன்று பதவியேற்றுள்ளதுடன் அதில் 2 தமிழ் அமைச்சர்களும் இடம்பெற்றுள்ளனர். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற பதவியேற்பு நிகழ்வில் 21 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளதுடன் பிரதி அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவில்லை. பாதுகாப்பு, நிதி, திட்டமிடல், பொருளாதார அபிவிருத்தி, டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் பொருளாதார அமைச்சுக்கள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. அத்துடன் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக கலாநிதி ஹர்னி அமரசூரிய பதவியேற்றுக் கொண்டதுடன் அவர் கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். விஜித ஹேரத் வெளிவிகார அமைச்சு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும், பேராசிரியர் சந்தன அபயரத்ன பொது நிர்வாகம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சராகவும், பேராசிரியர் ஹர்ஷன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். அத்துடன் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராகவும், கேடி லால்காந்த விவசாயம், கால்நடை, நீர்ப்பாசனம், காணி அமைச்சராகவும், கருணாதிலக்க நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும், ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வள அமைச்சராகவும், பேராசிரியர் உபாலி பன்னிலக்கி கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராகவும், சுனில் ஹந்துன்னெத்தி கைத்தொழில் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளனர். ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு, நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சராகவும், விமல் நிரோஷன் ரட்நாயக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுக குடிசார் விமான சேவை அமைச்சராகவும், பேராசிரியர் ஹினிதும சுனில் செனவி புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சராகவும், சமந்த வித்யாரத்ன பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி அமைச்சராகவும், நலிந்த ஜேதிஸ்த சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளனர். சுனில் குமார கமகி இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும், வசந்த சமரசிங்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அமைச்சராகவும், பேராசிரியர் கிருஷாந்த் அபேசேன விஞ்ஞானம் தொழில்நுட்பம் அமைச்சராகவும், பேராசிரியர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சராகவும், குமார ஜெயக்கொடி வெல்சக்தி அமைச்சராகவும், தம்மிக பட்டபெந்தி சுற்றாடல் அமைச்சராகவும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க பெயரிடப்பட்டுள்ளார். மற்ற உறுப்பினர் குறித்து உரிய நேரத்தில் தேர்தல் ஆணைக்குழுவில் அறிவிக்கப்படும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி 5,35,000 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், தேசிய பட்டியல் மூலம் 2 ஆசனங்களையும் பெற்று மொத்தமாக 5 ஆசனங்களை கொண்டுள்ளது. இதற்கமைய தேசிய பட்டியல் மூலம் ரவி கருணாநாயக்க நாடாளுமன்றம் செல்ல உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். மற்ற உறுப்பினர் குறித்து உரிய நேரத்தில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்படும் என்று அவர் மேலும் கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தி சம்பிரதாய எதிர்க்கட்சியாக செயல்பட தயாராக இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி சம்பிரதாய அரசியலுக்கு சவால் விடுத்த ஒரு அரசியல் இயக்கம் எனவும் அரசு மக்களுக்காக என்ன செய்கிறது என்பது தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை விட தேசிய மக்கள் சக்தி சிறப்பாக தங்களை தகவமைத்துக் கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் வறுமையில் தள்ளப்பட்டுள்ள நிலையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறிய அவர், உலகில் வெற்றி பெற்ற நாடுகள் பயணித்த பாதையில் அரசு செல்கின்றதா அல்லது தோல்வி கண்ட நாடுகள் பயணித்த பாதையில் அரசு செல்கின்றதா என்பதை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.
நல்ல காரியங்களை செய்யும் போது அரசாங்கத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பூரண ஆதரவை நல்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் தெரிவித்துள்ளார். தங்களது வேலை திட்டத்தையும் கொள்கைகளையும் மக்கள் கருத்தில் கொள்ளவில்லை என்றும், மாறாக தற்போதுள்ள அரசியல் கலாசாரத்தை மாற்றி அமைப்பதற்கு தற்போதுள்ள அரசியல் கலாசாரத்திற்கு எதிராக தங்களது எதிர்ப்பை காட்ட தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர் என அவர் தெரிவித்தார். எனினும் அரசு மக்களுக்காக என்ன செய்கின்றது என்பது தொடர்பில் கவனித்து வருவதாகவும், அரசாங்கம் மக்களின் உரிமைகளுக்காக தம்மை அர்ப்பணித்து நாட்டை சரியான பொருளாதார பாதைக்கு கொண்டு செல்லுமா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயற்படாது மக்கள் படும் துன்பங்கள் குறித்து பேசியதாகவும், அத்தகையதொரு எதிர்க்கட்சி நாட்டில் இருந்ததில்லை என்றும் அவர் கூறினார். அத்துடன் ஊழல் மற்றும் மோசடிகளை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஆதரவளித்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக பணியாற்றுவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் செய்யும் நல்ல காரியங்களுக்கு நாம் நல்ல பதிலை வழங்குவோம் என்றும், ஏனைய சந்தர்ப்பங்களில் விமர்சனங்களை முன்வைக்கவும் தயங்கப் போவதில்லை என்றும் கூறினார். எதிர்க்கட்சியின் பணிகளை சிறப்பாக முன்னெடுக்க சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். முன்னைய ஆட்சி கால திருடர்களை பிடிக்கவும், அவர்களினால் திருடப்படும் பணம் மற்றும் சொத்துக்களை மீட்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு முழு ஆதரவையும் வழங்கும் என கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தலில் தோல்வியை சந்தித்தாலும் கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் எதிர்க்கட்சியின் பணியை நிறைவேற்ற ஐக்கிய மக்கள் சக்தி செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாக்குறுதிகளையும் ஜனநாயகத்தையும் பாதுகாத்துக் கொண்டு அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பங்குரோத் அடைந்த நாட்டில் உள்ளதாகவும், மக்கள் 3 வேளையும் சரியாக உண்ண முடியாத மற்றும் உரமும் எரிபொருளும் நியாயமான விலையில் கிடைக்காத நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் அதிகாரத்தை கொடுத்துள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் எடுத்த முடிவை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும், மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது புதிய அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி உன்னிப்பாக கவனித்து வரும் எனவும், திருடர்களை பிடிப்பது மற்றும் திருடர்களால் திருடப்பட்ட பணம் மற்றும் சொத்துக்களை மீட்டெடுப்பது தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய கோஷமாக மாறியிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் திருடர்களை பிடிக்கவும், திருடர்களால் திருடப்பட்ட பணம் மற்றும் சொத்துக்களை மீட்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு முழு ஆதரவையும் வழங்கும் எனவும் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடி உயிர் தியாகம் செய்த மாவீரர்களை நினைவுகூரும் வகையில் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மாவீரர் நாள் கடைபிடிக்கப்படும் நிலையில் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவுகூறுவது தொடர்பான அறிக்கை ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் காணப்படும் குறித்த அறிக்கை போலியானது எனவும் கூறப்படுகின்றது. தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடி உயிர் தியாகம் செய்த மாவீரர்களை நினைவுகூரும் வகையில் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மாவீரர் நாளை மாவீரர் துயிலும் இல்லங்களில் நினைவுகூர ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் அதனை குழப்பும் வகையில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் காணப்படும் இந்த அறிக்கையில் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்வது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்வதில் தமிழ் சமூகம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த ஆண்டு முதல் எவ்வித தடைகளுமின்றி நினைவு கூற சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் மக்கள் ஆலயங்கள், பாடசாலைகள், அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டங்களின்றி அமைதியான முறையில் நினைவு கூற சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த அறிக்கை போலியானது என தெரிவிக்கப்படும் நிலையில் அரசாங்க தரப்பு எவ்வித அதிகாரப்பூர்வ தகவல்களையும் வெளியிடவில்லை. அத்துடன் குறித்த அறிக்கை போலியானது என மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஊடக தரப்புகள் தெரிவிக்கின்றன. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்லவுள்ளதாக இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஏபிடிபி கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் கட்சியின் யாழ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் டக்ளஸ் தேவானந்தா இவற்றை தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் EPDP கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு சிறந்த வலுவூட்டலை தந்துள்ளது என தெரிவித்துள்ள கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா, தேசிய நல்லிணக்கம் குறித்த தெளிவூட்டல் மக்களுக்கு சரிவர வழங்கப்படாமையும் தமது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளுமே பின்னடைவிற்கு காரணம் எனவும் தெரிவித்தார். தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவிற்கான காரணங்களை கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் சுய விமர்சனம் செய்து திருத்திக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தை நோக்கி வலிமையுடன் பயணிக்க தயாராக வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மன வலிமையோடு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்க நினைத்திருந்த மக்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலுக்கு முன்னர் EPDPக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்களுக்கு அப்பால் தேர்தலுக்கு பின்னரும் வெளியாகின்ற காழ்ப்புணர்வு மற்றும் போலி பிரச்சாரங்கள் குறித்த உண்மைகளை நாடளாவிய ரீதியில் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கு இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் அலைகள் அடித்தாலும் கார்முகில்கள் சூழ்ந்தாலும் தமது கடும் பயணம் ஒருபோதும் நிற்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இன்று மத்திய வங்கி அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்களை சந்திப்பதற்கு இந்த குழு திட்டமிட்டுள்ளது. விரிவாக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான 3வது மீளாய்வுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று இலங்கையை சென்றடைந்திருந்தனர். இவர்கள் மத்திய வங்கி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் உயர்மட்ட அதிகாரிகள் சந்திப்பின் முடிவில் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் 3வது மதிப்பாய்வு தொடர்பான முன்னேற்றம் குறித்து தெரிவிக்க உள்ளனர். இந்த பயணத்தின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் 4வது தவணை இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியம் 4 வருட கால நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கைக்கு 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்க திட்டமிட்டுள்ளது. இதன்படி அதன் முதல் தவணையாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி 333 மில்லியன் அமெரிக்க டாலர்களும், டிசம்பர் 13ஆம் தேதி 337 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருந்தன. அத்துடன் 3வது தவணையாக ஜூன் 12ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தால் 336 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் அண்மையில் முடிவடைந்துள்ள நிலையில் தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் கூடவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஒன்றுகூடலின் போது உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்ட நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் 27ஆம் தேதி கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கவுள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி குறித்து முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த கால தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஜனாதிபதி குமார திசாநாயக்கு மாகாண சபை தேர்தலையும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் அடுத்த வருடத்திற்கு நடத்த தமது அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான முன்னகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் யாழ் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டோ ராணுவ பயிற்சி முகாமில் 500க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. மூளைக்காய்ச்சல் காரணமாக இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. யாழ் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டோ ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவத்தினர் சிலருக்கு சுயினம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டமை கண்டறியப்பட்டது. இதை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அசாத் ஹனீஃபா உறுதிப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து பயிற்சி நடவடிக்கைகளை நிறுத்த வைத்திய தரப்பினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் பயிற்சி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்த 500க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்யப்படாத சொகுசு வாகனத்தை வைத்திருந்தமை தொடர்பான சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் லொகான் ரத்வத் மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று நுகேகுட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு வாகனத்தை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி மிரிகான காவல்துறையினரால் கட்டகஸ்தோட்டையில் வைத்து லொகான் ரத்வத் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் பின்னர் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தார்.
மிரிகான காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் மூலம் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் நுகேகொட பதில் நீதவான் முன் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டதுடன் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத்தவை டிசம்பர் 2 வரையிலும் அவரது மனைவியை நவம்பர் 22 வரையிலும் விளக்கமறியலில் வைக்க நுகேகொட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் புதிய அமைச்சரவை பதவியேற்பு. கடல் தொழில் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் நியமனம். தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்லும் ரவி கருணாநாயக்க. புதிய ஜனநாயக முன்னணி அறிவிப்பு. முன்னைய ஆட்சி கால திருடர்களை பிடிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவு. ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. நடிகை கஸ்தூரி மீதான சர்ச்சை. தமிழ்நாடு காவல்துறை தீவிரவாதி போல செயற்படுவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி. கண்டனம் வெளியிட்டுள்ள ரஷ்யா. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.